Hallelujah. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற டைட்டில் It is finished. Hallelujah. கிரேக்க வார்த்தை சொல்லுகிறது டெட்டலஸ்டாய். எல்லாரும் சொல்லுங்க டெட்டலஸ்டாய். சொல்லுங்க டெட்டலஸ்டாய். පාස්ටර් මේ දිව උලුක්ක වෙනවනේ කියන දෙයක් පොඩ ලේසියට කියන්නකෝ උත්සාහ කරමු. ආමෙන්. හා කියමු. டெட்டலஸ்டாய். டெட்டலஸ்டாய். அப்படி என்றால் paid in full. எல்லா கடனையும் ஒரு சதம் வைக்காம இயேசு உங்களுக்காக கட்டி முடித்தார். 613 சட்ட திட்டங்கள், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, 613 நியாயப்பிரமாணம். குமரேசன் தகுதியற்றவன், அவன் ஒரு குற்றவாளி, அவன் மன்னிக்கப்படக்கூடாது, அவன் தண்டிக்கப்படணும், அவனுக்கு சாபம் வரணும், அவனுக்கு எதிர்காலம் இல்லை, அவனுக்கு சுகம் இல்லை, அவனுக்கு செழிப்பு இல்லை, அவனுக்கு நன்மை இல்லை, அவன் போக்கிலும் சபிக்கப்பட்டவன், அவன் வருகையிலும் சபிக்கப்பட்டவன், அவனுடைய மாபிசகர தொட்டி சபிக்கப்பட்டது, அவனுடைய எண்ணெய் கலசம் சபிக்கப்பட்டது, அவனுடைய ஆடு மாடுகள் சபிக்கப்பட்டது. 613. ஆமென். இயேசு எனக்காக முடித்தார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பாருங்க. உற்சாகமாக உற்சாகமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையை மாற்றி போடும். உங்களுக்கு பெரிய பிரசங்கம் தேவையில்லை. இயேசு எனக்காக எல்லாவற்றையும் முடித்தார் என்ற விசுவாசமே உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகையால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 19:30 இயேசு சொன்னார் It is finished. Amen. Hallelujah. எதற்காக இயேசு வந்தாரோ, எந்த நோக்கத்துக்காக பிதா அனுப்பினாரோ, ஹல்லேலூயா, அந்த நோக்கம் நிறைவேறி முடிந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக பாவத்தின் கடன் ஆண்டவர் கட்டி முடித்தார். ஆமென். கடந்த காலம், நிகழ்காலம், இனிமேலும் வரும் காலம், எல்லா கடன்களையும் இயேசு சிலுவையிலே கட்டி முடித்தார். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு குற்ற மனசாட்சியில இருந்து நாங்கள் வெளியே வர எங்களுக்கு இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் எனக்கு நன்மையை பேசுகிறது. நியாய பிரமாணம் சாபத்தை பேசியது. ஆமென். அந்த இயேசுவின் ரத்தம் எனக்கு நன்மையை பேசுகிறது. பேதுரு 2:24 சொல்லுகிறது, வாசிக்க வேணாம். அவர் எங்கள் பாவங்களை சுமந்தார். ஹல்லேலூயா. ஒருவன் பிறக்கிறதுனால பாவி அல்ல. சாரி, ஒருவன் பாவம் செய்யறதுனால பாவி அல்ல. அவன் பிறக்கும் போதே அந்த பேகேஜோட அவன் வருகிறான். அந்த பாவம் என்றும் லக்கேஜோட அவன் லேண்ட் பண்ணுகிறான். அந்த பேகேஜோடு அவன் ஏர்போர்ட்டுக்கு வருகிறான். அந்த பேகேஜை அவன் வாழ்நாள் முழுவதும் சுமக்கிறான். பவுல் சொல்லுகிறார், நன்மை செய்ய ஆசை இருக்கையா, ஆனா முடியலையே. ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி நான் நன்மை செய்ய நினைக்கும் போது தீமை செய்ய என்னை வைக்கிறது. ஐயோ ஆதமானே, நிர்பந்தமான மனுஷனா,
காலக்கண்ணி මිනිසෙක් මම. சொல்லுங்க ஆமென். நிர்பந்தமான மனுஷன் මිනිසෙක් මම. ஆமென். ஹalleluya. ஏன்னா ඇයිද நான் நன்மை செய்ய நினைக்கிறேன், මම යහපත කරන්නට සිතනවා. முடியல, නමුත් බෑ. எனக்குள்ள இருக்கிற பாவம். මා තුළ තිබෙන පාපය. ஆனால் தேவ சக்தி නමුත් දෙවියන් වහන්සේගේ බලය பாவ சக்தியை ඒ පාපයේ බලය உடை தெரிந்தது. කඩා දැමුවා. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கும் நாங்க பாவத்தினால கஷ்டப்படுறோம்னா අපි පාපයේ සමග පොරබදිනවා නම් இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் முடித்தார். සියල්ලම කර අවසන්. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. இரண்டாவதாக දෙවනුව பாவத்தின் கடனை முடித்தார். முதலாவது පළවෙනි උන්වහන්සේ පාපේ ණය ගෙවා අවසන්. ஆமென். அதனால எனக்கு பரலோகம் உண்டாயிற்று. ඒ නිසා මට ස්වර්ගය ලැබුණා. இரண்டாவதாக දෙවනුව கலாத்தியர் சொல்லுகிறது, ගලාති පොතේ සඳහන් වෙනවා. 3:13 சொல்லுகிறது, ගලාති 3:13 සඳහන් மரத்திலே தொங்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், ගසක එල්ලනු ලැබුවා වූ පුද්ගලයන් ශාපලත්. கிறிஸ்து தாமே நமக்காய் சாபமாகி. ක්‍රිස්තුස් වහන්සේ අප වෙනුවෙන් ශාපයක් වී. ஹalleluya. ஹalleluya. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் ආබ්‍රහම්ගේ ආශිර්වාද புறஜாதிகளாகிய எங்களுக்கு வரத்தக்கதாக අන්‍ය ජාතීන් වන අපට එන පිණිස அவர் தம் ஜீவனை கொடுத்தார். උන්වහන්සේ ஆமென். තමන්ගේ ජීවනය දුන්සේ. ஹalleluya. இயேசு எண்ணத்தை முடித்தார். යේසුස් වහන්සේ මොනවද ගෙවා නිම කළේ? என்னை தொடர்ந்து வந்த சாபம். මා අනුගමනය කරමින් මා පසුපස ආවා වූ ශාපය. ஆமென். ආමේන්. ஒவ்வொரு பிறந்த நாள்லயும் நான் பெட்ல தான் இருப்பேன், காய்ச்சல். සෑම උපන් දිනයකම මම ඇඳේ තමයි ඉන්නේ. මට උණ හැදෙනවා. எத்தனையோ பலிகளை செலுத்தினாலும், කොයි ආකාර පූජාවන් කළා, எவ்வளவு ஸ்தலங்களுக்கு போனாலும், කොයි තරම් ස්ථානවලට ගියා, என்னுடைய பர்த்டே 20ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு எனக்கு காய்ச்சல் வந்துரும். මාගේ උපන් දිනය 20 වෙනිදා රාත්‍රී 12ට මට උණ හැදෙනවා. ஆனால் நான் இயேசுவை சந்தித்த பொழுது මම යේසුස් වහන්සේව හමු වූ විට என் சாபம் ආමේන් මගේ ශාපය உடைந்தது. කැඩනු ලැබුවා. ஆமென் சொல்லுங்களேன். ආමේන්. ஹalleluya. හalleluya. ஹalleluya. இயேசு எதை முடித்தார்? යේසුස් වහන්සේ කුමක්ද ගෙවා என்னை துரத்தி வந்த මා පසුපස හඹ பரம்பரையாய் පරම්පරාවෙන් சேர்த்து வச்ச එකතු කර තිබුණා වූ டௌரி, ඒ දෑවැද්ද. ஏ கௌரி, இது டௌரி. ஆமென். கொஞ்சம் சந்தோஷமா தான் இருங்களேன். ඔබ ප්‍රීතියෙන්. ஹalleluya. හalleluya. තාතා මුත්තා කිරිකිත්තා. ඊට පස්සේ මොනවද සිස්ටර් කියන්නේ කියලා මම දන්නේ නැහැ. ඒ එකතු කරලා දුන්නා වූ දෑවැද්ද ඩෞරි එක. எங்கள் பரம்பரை எங்களுக்காக சேர்த்து வைத்த அந்த சொத்துகள். ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஏ சாபை, அந்த சாபம் ඒ ශාපය என் மேல் இருந்தது. මා මත තිබුණා. இயேசு சாபத்தை ආමේන්. යේසුස් වහන්සේ ශාපය முடித்தார். උන්වහන්සේ අවසන් කළා. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். மரத்திலே தொங்கப்பட்ட எவனும் ගසක එල්ලනු ලැබූ සියල්ලෝ சபிக்கப்பட்டவன். ශාපලද්දෝ இயேசு தாம் நமக்காய் சாபமானதினாலே යේසුස් වහන්සේ අප උදෙසා ශාපයක් நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து व्यवस्थාවේ ශාපයේ இயேசு நம்மை மீட்டார். යේසුස් වහන්සේ අපව මුදාගත්තා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. உங்களை பார்த்து சொல்லுங்க, ඔබ දිහා බලලා ඔබ කියන්න நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். මම ආශිර්වාද ලද්දේ. ஏன்னா ඇයිද නම් பக்கத்துல இருக்கவங்களுக்கு சொன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சிலருக்கு ஜெலஸ். ළඟ ඉන්න අයට කියන්න කිව්වොත් කියන්නේ නැහැ. அதனால உங்களுக்கு நீங்களே ඒ சொல்லுங்க. නිසා ඔබ ඔබටම කියා ගන්න. சொல்லுங்கப்பா, ඔබ කියන්න நான் මම ஆசீர்வதிக்கப்பட்டவன். ආශිර්වාද ලද්දේ. ஹalleluya. Hallelujah. ஆமென். ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். මම ආශිර්වාද ලැබූ வேறொன்றுனால அல்ல, වෙන කිසිවක් නිසා නොවේ. இயேசுனால. යේසුස් වහන්සේ. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இயேசுனால යේසුස් වහන්සේ. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ආශිර්වාද ලද්දේ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. I am not a symbol of curse. நான் ஒரு சாபத்தின் அடையாளம் இல்ல. මම ශාපයේ සලකුණක් I am not a symbol of curse. මම ශාපයේ සලකුණක් නොවේ. I am a sign of blessing. මම ආශිර්වාදයේ සලකුණක්. ஆமென் சொல்லுங்களேன். Amen. I am a sign of blessing. ஆசீர்வாதයේ සලකුණක්. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்களேன். අත්වලස්සන්දී අපි ස්තුති. ஹalleluya. Hallelujah. என்னை பார்க்கறவங்க சொல்லுவாங்க, මා දිහා බලන අය කියයි. இயேசு ஜீவிக்கிறார். යේසුස් වහන්සේ ජීවමානයි. இப்படி இருந்தா මෙහෙම සිටියෝ. இப்படி ஆயிட்டானே. අනේ මෙයා මෙහෙම හිටියනේ දැන් මෙහෙම වෙලානේ. ஹலோ, ஆமென் சொல்லுங்களேன். Amen. இப்படி இருந்தா එයා කොහොමද හිටියේ? இப்படி ஆயிட்டானே. දැන් මෙහෙම. ஆமென். Amen. இயேசு பாவத்தை முடித்தார். යේසුස් වහන්සේ පාපය අවසන්. எனக்கு பரலோகம் சொந்தமாயிற்று. මට ස්වර්ගය හිමි වුණා. சாபத்தை முடித்தார். උන්වහන්සේ ශාපය எனக்கு අවසන් කළා. ஆசீர்வாதம் சொந்தமாயிற்று. මට ආශිර්වාදයේ උරුම වුණා. ஏசாயா 53:5 சொல்லுகிறது, යெசாයා 53:5 සඳහන් වෙනවා. அவர் என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு උන්වහන්සේ මාගේ දුක් කුසල
என் துக்கங்களை சுமந்தார். මාගේ ශෝකයන් දරා அவருடைய தழும்புகளினாலே උන්වහන්සේගේ තුවාල நான் சுகமானேன். මම සුවය ලැබුවා. ஹalleluya. හalleluya. நான் சுகமானேன். මම සුවය ලැබුවා. I have been healed. මම සුවය ලැබුවා. தேறினவனே இது என்னுடைய மென்டல் ஹெல்த், මගේ මානසික සුවය, பிசிக்கல் ஹெல்த். මගේ ශාරීරික සුවය. ஆமென். ஆமென். ஹalleluya. හalleluya. ஆமென். எல்லாவற்றுக்காகவும் ඒ සියල්ල වෙනුවෙන් இயேசு முடித்தார். යේසුස් වහන්සේ ණය ගෙවා. இயேசுக்கு இனிமேலும் சம்பாதிக்க ஒண்ணும் இல்ல. යේසුස් වහන්සේට තවත් උපයා ගන්න உங்க சுகம் ඔබගේ සුවය சிலுவையில இருக்கு. කුරුසියේ තිබෙන්නේ. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. ஹalleluya. Hallelujah. என்னுடைய ஆரோக்கியம், මාගේ සුවය, என்னுடைய மனசு, මාගේ මනස, என்னுடைய உள்ளம், මාගේ සිත, என்னுடைய எண்ணம், මාගේ සිතුවිලි, என்னுடைய வியாதி, මාගේ රෝග, சுகம் සුවය சிலுவையில. කුරුසියේ. ஆமென். ආමේන්. விசுவாசிக்கிறவங்க ඔබ අදහන්නව අය பெற்றுக்கொள்றாங்க. ඔබ ලබා ගනී. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. හalleluya. ஆமென். ආමේන්. ஹalleluya. Hallelujah. விசுவாசிக்கிறவங்க විශ්වාස කරන්නව අය பெற்றுக்கொள்றாங்க. ලබා ගන්නවා. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. Hallelujah. இயேசு යේසුස් වහන්සේ எனக்காக මා වෙනුවෙන් சிலுவையிலே කුරුසියේ சுகத்தை சம்பாதித்து விட்டார். සුවය උපයා ගත්තා. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆகையால் நான் வியாதியில் இருக்க தேவையில்லை. ඒ නිසා මම රෝගයන් සමග සිටින්නට අවශ්‍ය நான் නැහැ. நான் மென்டல் ஹெல்த் இல்லாம வாழ தேவையில்லை. මම මානසික සුවය නැතුව ජීවත් වෙන්නට අවශ්‍ය නැහැ. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எந்த நேரமும் நான் டிஸ்டர்ப் ஆக தேவையில்லை. සෑම වෙලාවකම මම ඩිස්ටර්බ් වෙන්න අවශ්‍ය எந்த நேரத்திலும் பிசாசு ஒரு துண்டை போட்டுட்டு என்னை அப்செட் ஆக்க தேவையில்லை. යක්ෂයා සෑම විටම කුමක් හෝ දෙයක් දාලා මාව අපහසුතාවයට පත් කරන්න අවශ්‍ය නැහැ. ஹலோ. ஆமென். ආමේන්. பிசாசு ஒரு வார்த்தையை சொல்லி ஐயோன்னு சொல்லி என்னைய தள்ள தேவையில்லை. යක්ෂයෙක් වචනයකින් මාව තල්ලු කරන්නට අවශ්‍ය නැහැ. God has given me a sound mind. Amen. ආමේන්. God has given me a sound mind. දෙවියන් වහන්සේ අපට Hallelujah. Hallelujah. தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේ අපට පැහැදිලි වූ ආත්මයක් ලබා දුන්නා. ஆமென் சொல்லுங்களேன். Amen. I am healed මම සුවය by the stripe of Jesus Christ. යේසුස් වහන්සේ මා වෙනුවෙන් Nothing can disturb me. මට බාධා කරන්න No one can disturb me. කාටවත්ම බෑ මට බාධා කරන්න. Amen. ආමේන්. I am strong in the Lord. මම යේසුස් වහන්සේ තුල ශක්තිමත්. ஆமென் சொல்லுங்களேப்பா. Amen. Hallelujah. Hallelujah. ஆமென். Amen. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, සේවංච දේව දරුවෙනි. இயேசுவின் பாடுகளின் நிமித்தம் යේසුස් වහන්සේගේ පීඩාවන් කරන කොටගෙන எனக்கு சுகம். මට සුවය. ஆமென் ලැබෙනවා. சொல்லுங்களேன். ආමේන්. ஹalleluya. Hallelujah. நீங்க வியாதினால சாக தேவையில்ல. ඔබ රෝගය නිසා මරණයට පත් වෙන්නට අවශ්‍යතාවයක් නැහැ. இயேசு உங்களுக்காக மரித்தார். යේසුස් වහන්සේ ඔබ වෙනුවෙන් මරණයට පත් ஆமென் වුණා. சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. Hallelujah. நாலாவதாக හතරවෙනි 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது. 2 කොරින්ති 8 වන පරිච්ඡේදයේ 9 වන පදයේ He became poor so that you can become rich. Hallelujah. Hallelujah. அவர் எங்களுக்காக அங்கே ஏழ்மையானார். උන්වහන්සේ අප වෙනුවෙන් දිලින් දෙක් වුණා. ஆமென். ஆமென். நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படியாக. අප ධනවතුන් බවට පත්වන පිණිස. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இயேசு எனக்காக යේසුස් වහන්සේ මා වෙනුවෙන් ஏழ்மையானார். උන්වහන්සේ දිලින් දෙක් நான் ஐஸ்வர்யவானாய் மாறும்படியாக. දෙක් වන පිණිස. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கொஞ்சம் பேர் தான் நம்புறீங்க. ඔබ ටික දෙනයි විශ්වාස කරන්නේ. ஆமென். ආමේන්. ஹalleluya. Hallelujah. இயேசு எதை முடித்தார்? යේසුස් වහන්සේ කුමක්ද අවසන් කළේ? தரித்திரம், ඒ දිලිඳු பொருளாதார தரித்திரம், ආර්ථික දිලිඳුකම. அதை இயேசு சிலுவையிலே உடைத்தார். ඒක යේසුස් වහන්සේ කුරුසියේදී කඩා. ஆமென் சொல்லுங்களேன். ආමේන්. அவர் ஏழ்மையாய் பிறந்தார். උන්වහන්සේ දිලින් දෙක්. அவர் ஏழ்மையாய் மரித்தார். උන්වහන්සේ දිලින් දෙක්. அவருடைய வஸ்திரத்தை கூட விடல. උන්වහන්සේගේ වස්ත්‍රය පවා அதையும் எடுத்து அவர்கள் ஏளனமாய் பேசினார்கள். කරගෙන ඔවුන් විහිළු කර කතා. பிரியமானவர்களே, සෙනෙහ වංචේ. ஒரு ஏழ்மையாய் மரித்தார். උන්වහන්සේ දිලින් දෙක් ලෙස මරණයට පත්. உங்களுக்கும் எனக்கும் ராஜ வஸ்திரம் தரிக்கும்படியாக. ඔබටත් මටත් රාජකීය වස්ත්‍රය ලබා දෙන පිණිස. ஆமென். ஹalleluya சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. நான் அழகா இருக்கும்படியாக, මම ලස්සනට நான் ජීවත් செழிப்பா වෙන இருக்கும்படியாக, පිණිස. මම සඵලවත් වන நான் வாழ்ந்திருக்கும்படியாக, මම ජීවත් நான் சாப்பிட்டு திருப்தியா இருக்கும்படியாக, நான் கை வைக்கிற காரியம் எல்லாம் செழிப்பா மாறத்தக்கதாக, කාර්යයන් සියල්ල நான் இருக்கிற இடத்துல வெற்றி உண்டாகத்தக்கதாக, සිටින ස්ථානයේ ඡය ඇතිව நான் ஜெபிக்கிற இடத்துல அற்புதம் நடக்கத்தக்கதாக ආඥා කරන තැන හාස්කම් වන පිණිස. இயேசு எனக்காய் යේසුස් වහන්සේ මා වෙනුවෙන් தரித்திரானார். උන්වහන්සේ දිලින් දෙක් වුණා. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. Hallelujah. பிரியமானவர்களே, සෙනෙහ වංචේ செழிப்பு සඵලවත්කම. இயேசு சிலுவையிலே சம்பாதித்த යේසුස් වහන්සේ කුරුසියේදී උපයාගත් ஒரு ஆசீர்வாதம். ඒක
ආශිර්වාදයක්. ஒரு ஆசீர்வாதமா? ඒක ආශිර්වාදයක්. ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ඔබ ප්‍රීතියෙන්. ஹalleluya ஹalleluya. 4 காரியங்களை பார்த்தோம். අපි කාරණා 4ක් බැලුවා. பாவங்களை முடித்தார், උන්වහන්සේ පාපය ගෙවා. பரலோகம் எனக்கு சொந்தமாயிற்று. ස්වර්ගය මට අයිති. சாபங்களை முடித்தார், පාපය උන්වහන්සේ நான் ஒரு ஆசீர்வாதம். මම ආශිර්වාදය ලැබුවා. நான் என் சந்ததிக்கு ஆசீர்வாதம். මම මගේ පරම්පරාවට ආශිර්වාද. நான் என் மாமா மாமிக்கு ஒரு ஆசீர்வாதம். මගේ මාමටයි නැන්දටයි. நான் என் மாமா மாமிட சொந்தக்காரனுக்கு ஒரு ஆசீர்வாதம். මාමගේ නැන්දගේ නෑදෑයෝ. நான் மாமா மாமிட சொந்தக்காரனுக்கு நான் ஒரு ஆசீர்வாதம். මාමගේ නැන්දගේ නෑදෑයන්ගේ නෑදෑයන්ටත් ආශිර්වාදයක්. ஏன்னா நான் அதை செஞ்சனால தான் சொல்றேன். ඇයිද නම් මම ඒක කරපු නිසායි කියන්නේ. பாபு அவங்களோட ஒரு சொந்தக்காரன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான், போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். සහෝදර බාබුගේ නෑදෑයන්ගේ නෑදෑයෙක් රෝගගත කරලා තියෙනවා. මම ගිහලා යාඥා කරලා. ஹalleluya. இயேசுவை தெரியாது. යේසුස් වහන්සේව දන්නේ නැහැ. ஆமென். ஹalleluya. හalleluya. ஆனா இப்போ தெரியும். දැන් දන්නවා. இயேசு என்று ஒருவர் இருக்கிறார். යේසුස් වහන්සේ කියා කෙනෙක් සිටිනවා. ஹalleluya. எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா? මට වෙන වැඩ නැතිද? எனக்கு இங்க வேலை இல்லையா? මට මෙහෙ වැඩ නැතිද? எனக்கு வேலை இருக்கு. මට වැඩ තියෙනවා. ஆனால் இயேசுவை கொடுக்கணும். නමුත් යේසුස් වහන්සේව උන්ට දෙන්න. ஆமென் சொல்லுங்களேன். ආමේන්. ஹalleluya. හalleluya. சில நேரம் நம்ம எங்களை பலப்படுத்திக்கிறோம். සමහර අවස්ථාවන් වලදී අපිව ශක්තිමත් කරගන්නට ඕන. ஆமென் சொல்லுங்களேன். ආමේන්. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே ස්වාමීන් වහන්සේ තුල ප්‍රීතියෙන් සිටීම எங்களுடைய பலம். අපගේ ශක්තියයි. ஆமென் சொல்லுங்களேன். ආමේන්. ஆகையால நான் ஒரு ஆசீர்வாதம். එනිසා මම ආශිර්වාද. மூன்றாவதாக තුන්වෙනුව எனக்கு சுகம் சம்பாதிக்கப்பட்டது. මට සුවය උපයාදෙනු ලැබුණා. எனக்கு வியாதி இல்ல. මට රෝග නැහැ. நான் கேன்சர்னால சாக மாட்டேன். මම පිළිකාවෙන් මැරෙන්නේ නැහැ. நான் வியாதிகளால சாக மாட்டேன். මම රෝගී වෙලා මැරෙන්නේ නැහැ. நான் சாகும்போது මම මරණයට வியாதி படுக்கல சாக மாட்டேன். මම රෝගී ඇඳේදී මැරෙන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வரும். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் බ්‍රිටිෂ් එයාර්වේස් ஃளைட். ඒ ෆ්ලයිට් එක. ராஜரீகமா தான் போவேன். මම රාජකීය ලෙසයි මගේ ගමන යන්නේ. என்னங்க? ஆமென். ராஜரீகமா தான் போவேன். මම රාජකීයවයි යන්නේ. ஆமென். இந்த அங்க விழுந்து இங்க விழுந்து அது இல்லாம இது இல்லாம ஒருத்தனும் இல்லாம இல்லவே இல்ல. මම එහෙ වැටිලා මෙහෙ වැටිලා කවුරුත් නැතුව නැහැ. එහෙම නෙමෙයි. ஹலோ. ஆமென். ராஜாவோட பிள்ளைங்கப்பா. අපි රජතුමාගේ දරුවන්. ஆமென் சொல்லுங்களேன். ආමේන්. ராஜரீகமா தான் பயணம். අපි රාජකීයවයි ගමන් කරන්නේ. இயேசு எங்களுக்காக எல்லாவற்றையும் முடித்தார். යේසුස් වහන්සේ අප වෙනුවෙන් සියල්ලම ගෙවා වස්. நாலாவதாக හතර වෙනුව இயேசு எங்களுக்காக தரித்திடுறாரா. යේසුස් වහන්සේ අප වෙනුවෙන් දිලිඳු වුණා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ස්නේහවන්ත දේව දරුවෙනි. உங்க ஜெனரேஷன்ல ඔබගේ පරම්පරාවේ உங்களை போல ඔබ වගේ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ආශිර්වාද ලැබුවා யாரும் இருக்க மாட்டாங்க. කවුරුත්ම ඉන්නේ නැහැ. ආමේන්. நம்புறீங்களா? ඔබ විශ්වාස කරනවද? யாரும் இருக்க மாட்டாங்க. කවුරුත්ම ඉන්නේ නැහැ. ஹalleluya. හalleluya. உங்க பரம்பரையில ඔබගේ පරම්පරාවේ நீங்க தான் முதலாவது காரை வாங்குவீங்க. ඔබ තමයි පළවෙනි කාර් එක. நீங்க தான் முதலாவது வீடை ඔබ வாங்குவீங்க. තමයි පළවෙනි නිවස මිලදී ගන්න. நீங்க தான் முதலாவது பேங்க் கார்டு யூஸ் பண்ணுவீங்க. ඔබ තමයි පළවෙනි බැංක් කාඩ් එක use நீங்க முதலாவது பேங்க் அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க. ඔබ තමයි පළවෙනි බැංකුවේ තන්පතුවක් நீங்க தான் தாராளமா உதவி செய்வீங்க. ඔබ තමයි හැමෝටම උපකාර කරන්නේ. ஷோ. ஹalleluya. හalleluya. இயேசு பரலோகத்துல இருந்து கவலைப்படுறதா இருக்கும். ஐயோ உங்களுக்காகவா நான் மரிச்சேன். යේසුස් වහන්සේ කුරුසේ ස්වර්ගයේ ඉඳන් නොහසේ ශෝක වෙයි මම ඔබ වෙනුවෙන්. ஹalleluya. உங்க ஜெனரேஷன்ல முத கோட்டை போடுறது நீங்க தான். ඔබගේ පරම්පරාවේ පළවෙනිම කෝට් එකක් අඳින්නේ ඔබයි. ஆமென் சொல்லுங்களே. ஆமென். ஹalleluya. உங்க பரம்பரையில ஃளைட்ல ஏறுற முதல் நீங்க தான். ඔබගේ පරම්පරාවේ ෆ්ලයිට් එකට නගින පළවෙනි කෙනා ඔබයි. ஆமென் சொல்லுங்களே. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ආශිර්වාද இயேசு எனக்காய் சாபமானார். යේසුස් වහන්සේ මා වෙනුවෙන් දිලින්දෙක් වුණා. நான் தகுதி இல்ல. මම සුදුස්සෙක් නොවේ. அதனால தான் எனக்கு கிருபை தேவை. ඒ නිසා තමයි මට කරුණාව. இந்த நாளுக்கும் நான் தகுதி இல்ல. මේ හතරටම මම සුදුස්සෙක් නොවේ. கிருபை என்றால் කරුණාව කියන්නේ தகுதி இல்லாததை ඒ වටිනාකමක් නැති දේ பெற்றுக்கொள்வது. ලබා ගැනීමයි. தயவு என்றால் දයාව කියන්නේ உரிய தண்டனைக்கு මට යුතු දඬුවමට நான் தப்பித்துக் கொள்வது. මම බේරීමයි. சொல்லுங்க கிருபை என்றால். කරුණාව කියන්නේ சத்தமா சொல்லுங்க கிருபை என்றால் කරුණාව යන්නේ தகுதி இல்லாதத වටිනාකමක් නැති நான் பெற்றுக்கொள்வது. මම ලබා ගැනීමයි. தயவு என்றால் දයාව යන්නේ உரிய தண்டனைக்கு මට හිමි දඬුවමේ நான் காப்பாற்றப்படுவதே. බේරනු ලැබීමයි. ஆமென். ආමේන්. நாங்க செஞ்ச தவறுக்கு எங்களை சாட்டையால அடிக்கணும். අපි කලාව වැරදි වලට අපිට කස්ස වලින් තමයි ගහන්නට ඕනේ. நீங்களாம் வெள்ளை உடுத்த பரிசுத்தவான்கள். ඔබ සුදු ඇඳා වූ ශුද්ධවන්තයන්. ஹலோ.
ஹalleluya சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆசீர்வாதத்தின் ரகசியம் ආශිර්වාදයේ රහස கிருபை. කරුණාවයි. மன்னிப்பின் ரகசியம் සමාවේ රහස கிருபை. කරුණාවයි. சுகத்தின் ரகசியம் සුවයේ රහස கிருபை. කරුණාවයි. ஆமென் சொல்லுங்களே. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கிருபை இல்லாமல் කරුණාව නැති ஒன்றுமில்லை. කිසිවක් නැහැ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. இது உங்கள் கிரியையினாலே அல்ல, මේක ඔබලාගේ ක්‍රියාව இது அவர் கிருபை. වහන්සේගේ කරුණාව. இது அவர் கிருபை. වහන්සේගේ කරුණාවයි. ஆமென். ආමේන්. அடைக்கப்பட்ட காதுகள்ல இருக்கிற எல்லா அடைப்புகளும் வெளியே வரட்டும். වැසී කන්වල වැසී තිබෙන සියලුම දේවල් එළියට එන්නට ඕනේ. පීරි වෙච්ච කන් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් විවර වේවා. මේක අහන්න ඕනේ අපේ ඇතුලේ ඉන්න මනුෂ්‍යයා. ආමෙන්. ආමේන්. ஹalleluya. Hallelujah. அவருடைய கிருபை இல்லாமல் උන්වහන්සේගේ කරුණාව නැතිව ஒன்றுமில்லை. කිසිවක් නැහැ. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. Hallelujah. நீங்க நினைக்கிறீங்களா பேதுரு தகுதியாளன்னு? ඔබ හිතනවද පේත්‍රුස් සුදුසුකමක් තියෙන කෙනෙක් කියලා? இயேசுவை 3 முறை மறுதலிச்சான். යේසුස් වහන්සේව 3 වතාවක් நீங்க நினைக்கிறீங்களா தகுதின்னு? ඔබ හිතනවද ඔව් සුදුසු? நானா ஆண்டவரே? මම නම් ස්වාමී. சீ ஆண்டவரே, யாரு மறுதலிச்சாலோ කවුරු ඔබ වහන්සේව එපා කිව්වා? நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. කරන්නේ නැහැ ස්වාමිනේ. போய் ஒளிஞ்சிட்டான். එහෙම හැංගුණා ඔහු ගිහින්. அவனையே போய் பார்த்து, ඔහුවම ගිහිල්ලා බලලා பேதுருவே පේත්‍රුස් என் சபையை கட்டு. මගේ සභාව ගොඩනගන්න. என்னன்னு சொல்றீங்க? මොනවද ඔබ කියන්නේ? கிருபை. කරුණාව. நான் சொன்னது விளங்கல. මා කියන දේ ඔබ எத்தனை பேர் சொல்றீங்க யாக்கோபு தகுதி உள்ளவன்? කී දෙනෙක් කියනවද යාකෝබ් සුදුසුකම් ලද්දෙක්? இல்லவே இல்ல. නැහැ. யாக்கோபு ஏமாத்துக்காரன். යාකෝබ් රවට්ටනු ලබන රැවටිලිකාරේ. ஆனா யாக்கோபு නමුත් යාකෝබ් மூலியமாய் යාකෝබ් කරන 12 கோத்திரத்தை ගෝත්‍ර 12 ஆண்டவர் උන්වහන්සේ கொண்டு வந்தார். ගෙනාවා. ஆமென். ආමේන්. ஹalleluya சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. கிருபை. කරුණාව. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருப்பது අද ඔබත් මමත් ආශිර්වාදමත් ලෙස ජීවත් වීම. கிருபை. ඒ උන්වහන්සේගේ කරුණාව. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. Hallelujah. ஆகையால் பிரியமானவர்களே, එබැවින් ස්නේහවන්තයනි. இயேசு எல்லாம் முடித்தார். යේසුස් වහන්සේ සියල්ලම අවසන් කළා. ஆமென். ආමේන්. இப்போ வர்றேன். දැන් මම එන්නම්. ஹalleluya. Hallelujah. ஆமென். ආමේන්. இயேசு எல்லாவற்றையும் அங்கே செய்து முடித்தார். යේසුස් වහන්සේ සියල්ලම එහිදී කර නිම කළා. நீங்களும் நானும் ඔබත් මමත් இயேசுக்காக எண்ணத்தை முடித்தோம். යේසුස් වහන්සේ වෙනුවෙන් කුමක්ද අපි කර අවසන් කළේ? பக்கத்துல பார்த்து கேளுங்க. ළඟ ඉන්න කෙනාගෙන් ඔබ අහන්න. இயேசு எல்லாம் முடித்தார். යේසුස් වහන්සේ සියල්ලම අවසන් කරා. நீங்களும் நானும் ඔබත් මමත් எண்ணத்தை முடிச்சோம். කුමක්ද අවසන් කළේ? ஹalleluya. Hallelujah. ஆண்டவருக்காக எதெல்லாம் நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம்? අපි ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් කුමන දේවල්ද ඉටු කරලා තිබෙන්නේ? ஆண்டவருக்காக எத்தனை சவால்களை நாங்க ஜெயிச்சிருக்கிறோம்? අපි ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් කොයිතරම් අභියෝග ජයගෙන ஆண்டவருக்காக எவ்வளவு நாங்க ஊழியம் செஞ்சிருக்கிறோம்? අපි ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් කොපමණ සේවය කරද? கர்த்தருக்காக எவ்வளவு நாங்க தாங்கி கொண்டிருக்கிறோம்? අපි ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් කොයිතරම් දරාගෙන තිබෙනවද? ஆண்டவருக்காக எவ்வளவு நாங்க எங்களுடைய ஃபோக்கஸ்ல எங்க கண்ணை வச்சிருக்கிறோம்? අපි දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් අපගේ අරමුණේ අපි කොයිතරම් දුරට අපගේ ඇස් තබාගෙන கர்த்தர் எதெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ ස්වාමීන් වහන්සේ කුමන දේවල්ද எங்க බලාපොරොත්තු அவருடைய வார்த்தையில, උන්වහන්සේගේ වචනය அவருடைய சத்தியத்துல උන්වහන්සේගේ සත්‍ය அவர் என்னெல்லாம் என்னட்ட எதிர்பார்க்கிறாரோ උන්වහන්සේ කුමන දේවල්ද මාගෙන් நான் அதெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறேனா මම ඒ සියල්ල ඉටු කර තිබෙනවා என்ற கேள்வி එසේ කියනෝවේ ප්‍රශ්න இன்றைக்கு நாங்க எங்களே பார்த்து கேட்கணும். අද අපි අපගෙන්ම අහන්නට ඕනේ. ஹalleluya. හalleluya. பவுல் சொல்றாரு, පෞල්තුමා කියනවා கப்பல் சேதங்கள், கப்பல் சேதங்கள், ඔහුට නැව් අනතුරු, கசையடிகள், කස්ස පහර, பசி, ඔහු බඩගින්න, பட்டினி, උස්සගින්න, கள்ள சகோதரர்கள், ව්‍යාජ ගුරුවරුන් සහෝදරයන්, வந்த உபத்திரவங்கள், පැමිණියා වූ පීඩාවන්, அங்கே பல இரவு ஆழத்தில் இருந்த அனுபவங்கள், බොහෝ රාත්‍රීන් වල ගැඹුරේ සිටියා වූ අත්දැකීම්, புறக்கணிக்கப்பட்ட அனுபவங்கள் එපා කරනු ලැබුවා වූ අත්දැකීම් இவ்வனமாய் செய்யப்பட்டாலோ මේ ආකාරයෙන් ඔහුට සිදු වුණා. பவுல் சொல்லுகிறார், පෞල්තුමා කියනවා நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், මම යහපත් යුද්ධෙහි යුද්ධ කළෙමි. என் விசுவாசத்தை මගේ காத்துக்கொண்டேன், ඇදහිල්ල රක්ෂා කළ என் ගනිමි. ஓட்டத்தை நான். මගේ දිවීම මම අවසන් කෙළෙමි. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க අත් பார்க்கலாம். පොළොස්සන් දී අපි උන්වහන්සේට ස්තුති කරමු. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. பசி, බඩගින්න, පටිනි, උස්සගින්න, உபத்திரவம், උපද්‍රව, நிர்வாணம், නිර්වස්ත්‍රකම. ஹalleluya. හalleluya.
ஹalleluya பாடுகள் சஞ்சலங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் சுமந்து எல்லாவற்றையும் தாங்கி எல்லாவற்றையும் சகித்து இயேசு எதற்காக அழைத்தாரோ அதை நிறைவேற்ற பவுல் ஓடினார். ஹalleluya. பிரியமானவர்களே, ரேஸ் ஆரம்பிக்கிறது நல்லது. நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க, நிறைய பேர் ஊழியத்தை ஆரம்பிப்பாங்க, நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிப்பாங்க. ஆனால் கொஞ்சம் பேர், சொல்லுங்க, கொஞ்சம் பேர் கிரீடத்தை பெற்றுக் கொள்வார்கள். கொஞ்சம் பேர் காற்றை தாண்டி, புயலை தாண்டி, ஏளனத்தை தாண்டி, இது எல்லாத்தையும் தாங்கி சிலர் finish பண்ணுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். நான் சொன்னேன், நாம் ஆராதிக்கிறவர் வல்லமை உள்ளவர், அசையாதவர், பின்வாங்காதவர், அவரை யாராலும் அசைக்க முடியாது. நரகம் நோ, நரகம் நோ. ஆமென். யூதாஸ் அடச்சிப்போ, சொல்லுங்க, நரகம் நோ, யூதாஸ் சிப்போ. ஆமென். சிப்போ அது கிரீக் வேர்ட் கிடையாது, சீப்போ. அதையும் அது கிரீக் வேர்டா இருக்குமோ? பாஸ்டர் கிரீக் வேர்ட் சொல்றாங்க. ஹalleluya சொல்லுங்களே. ஹalleluya. இயேசு ஜெயித்தா. ஆமென். நாங்க என்னென்னலாம் சொல்றோம்? අපි මොන දේවල්ද කියන්නේ? பாஸ்டர் මට බස් එක හම්බුන්නේ எனக்கு பஸ் மிஸ் ஆகிருச்சு. பாஸ்டர் මට ඇඳුමක් නෑනේ. பாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல உடுப்பு இல்லையே. பாஸ்டர் මට මේ கூம்பிයක් කෑවනේ. கூம்பி கடிச்சு ஒரு ஆள் சர்ச்சுக்கு வரல ஒரு நாள்ல. என்னத்தான் இவங்களுக்காக ஜெபிக்கிறது? ஆண்டவரே சர்ப்பத்தை அனுப்பும்னா சொல்றது. நான் மௌனமா இருக்கிறீங்க. பாஸ்டர் මට සේවය කරන්න බෑ. මේ සේවයට ආපු ගම සම්පූර්ණ හැමෝම මට සතුරු වෙනවා. பாஸ்டர் எனக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் செய்ய நான் வந்தா எல்லாரும் எனக்கு எதிரிகள். මාගේ මිතුරෝ මාගේ සතුරු වෙනවා. எங்கள் நண்பர்கள் எங்களுக்கு எதிரிகளாய் மாறுகிறார்கள். எங்களுக்கு தேவையில்லாத வம்பு. ஐயா අපිට අවශ්‍ය නැති ප්‍රශ්න. ஹலோ, யாருடைய பிள்ளையா இருக்கீங்க நீங்கலாம்? ඔබ කාගේ දරුවන්වද? இயேசுவை பின்பற்ற வந்தா நிறைய பிரச்சனை வருது. பிசாசு வீட்டையே தேடி வருதுப்பா. යේසුස් වහන්සේව අනුගමනය කරොත් ගොඩාක් ප්‍රශ්න එනවා. යක්ෂයා ගෙදරටම එනවා. මම කාලයක් හොයාගෙන ගියා. දැන් ඌ මාව හොයාගෙන එනවා. ஒரு காலம் நான் அவனை தேடி போனேன், இப்ப அவன் என்னை தேடி வருகிறான். හරියට හොයාගෙන එනවා. சரியாகவே தேடி வருகிறான். හරියටම එනවා. හරියට එනවා. හරි වෙලාවට එනවා. ஹலோ. ஆமென். ஆமென். ஹalleluya. இயேசு எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டார். இயேசுஸ் වහන්සේ සියල්ලන්ගෙම ජය ගත්තා. நீங்க எபிரேயருக்கு வாங்க. ඔබ ஹெப்ரேய පොතට එන්න. அத சரி வாசிப்போம். பாஸ்டர் காலையில இருந்து ஒரு வசனம் வாசிக்க கொடுக்கலன்னு சிலருக்கு கவலை. எங்களுக்கு நேரம் இல்ல. நான் நல்லா உங்களுக்காக வாசிட்டு வந்திருக்கிறேன். எபிரேயர் 12:2 வாசிப்போம். 1ல இருந்தே வாசிங்க. எபிரேயர் 12:1 සිට අපි කියවමු. ஆகையால் எல்லாரும் எடுப்போம் ப்ளீஸ். வெயிட் சிஸ்டர். ஆகையால் மேகம் போன்ற ஈத்தலை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டாக அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்திலே வலது பார்சத்திலே, அதிகாரம் உள்ள சிங்காசனத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாகி உங்கள் ஆத்துமாக்களில் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த
அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். யாரை நினைக்கட்டா? කාවද කල්පනා කරන්න කියන්නේ? இயேசுவையே நினைங்க. යේසුස් වහන්සේ. கிறிஸ்துவின் சிந்தை ක්‍රිස්තුස් වහන්සේගේ සිතුවිල්ල உங்களுக்குள்ளும் இருக்க கடவுள். ඔබලා තුලත් තිබේවා. ஹalleluya. හalleluya. මෙපමණ මහත් සාක්ෂිකාර සේනාවක්. இவ்வளவு சாட்சி உள்ள ஒரு சேனை. ஆமென். මෙපමණ මහත් සාක්ෂිකාර සේනාව. யார் இந்த சேனை? කවුද මේ සේනාව? ஆபிரகாம், ආබ්‍රහාම්, ஈசாக்கு, ஈசாக், யாக்கோபு, யாக்கோப், யோசேப்பு, யோசேப், மோசே, மோசே, எலியா, எலியா, எலிஷா, எலிஷா, நெஹெமியா, நெஹெமியா, ஷாத்ராக் மேஷாக், ஷாத்ராக், மேஷாக், தானியேல். தானியேல். ஹalleluya. ஹalleluya. சாட்சிகள் ඔවුන්ගේ இவங்க எல்லாம் ஆண்டவரை பின்பற்றுனாங்க. ඔවුන් යයි ස්වාමින් වහන්සේව අනුගමනය. இந்த சாட்சி எல்லாம் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கு. සියලුම සාක්ෂි මා දෙස බලා. ஏன் ராசா, ඇයිදනා? ஏன் ராசா, குமரேசா, நீ சரியா ஓடுடா. ඔබ හරි ආකාරව දුවන්න. ஹலோ, හලෝ. ஆமென். இந்த சேனை என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கு. මේ සේනාව මා දිහා බලා. நாங்க ஜெயிச்சோம். අපි ජයගත්තා. எங்களுக்கும் இதே பிரச்சனை வந்துச்சு. අපිට මේ ප්‍රශ්නේම ආවා. எங்களுக்கும் விசுவாச போராட்டம் வந்துச்சு. අපිට ඇදහිල්ලේ ප්‍රශ්න පොරොන්දු. எங்களுக்கும் பிள்ளை இல்ல. අපිට දරුවන් නැහැ. எங்களுக்கும் பஞ்சம் வந்துச்சு. අපිට සාගත ආවා. எங்களுக்கு செவந்த சமுத்திரம் இருந்துச்சு. අප ඉදිරියේ රතු මුහුද. எரிகோ வந்துச்சு. එරිකෝව තිබුණා. அக்கினில போட்டாங்க. ඔවුන් අපව ගිනි උදුරට ஐயா, சிங்க கெபியில போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ගුහාව තුලට දාලා බලාගෙන ஆனா නුමුත් நாங்கள் அவராலே වහන්සේ කරන කොටගෙන ஜெயித்தோம். ජයගත්තා. ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை தட்டி உற்சாகமாக. இத்தனை திரளான சாட்சி. මෙපමණ මහත් වූ සාක්ෂි. It's watching over you. They are watching over you. ඔවුන් ඔබ බලාගෙන සිටිනවා. Hallelujah. Hallelujah. அவங்க எல்லாம் பார்க்கறாங்க. ඔවුන් සියලු දෙනා බලාගෙන සිටිනවා. ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. இயேசுதாசன் இயேசுதாசனா ஓடுறானா? යේසුදාසන් වගේ දුවනවද? ஹalleluya. Hallelujah. தயாவதி தயாவ உள்ளவங்களா ஓடுறாங்களா? දයාවති දයාව ඇත්තන් ලෙස දුවනවද? இந்த கருணாவதி கருணாவையால ஓடுதா? කරුණාවති කරුණාව තුලින් දුවනවද? இந்த மேரி மேரி மாதிரி ஓடுதா? මේරි වගේද දුවන්නේ? ஹலோ. ஹalleluya. හalleluya. ஆமென். இத்தனை திரளான சாட்சிகள் මෙපමණ මහත් සාක්ෂිකාර எங்களை சுத்தி இருக்க අප වටා සිටින විට பாவத்தை தள்ளி, පාපය අපි එපා කරමි. பிரச்சனைய தள்ளி, ප්‍රශ්නය අපි අහක් කරමි. ஹalleluya, හalleluya. பாரங்களை தள்ளி අපගේ සියලු බර අපි පස්සෙක තබමි. விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் ඇදහිල්ලේ කච්චුවරයාද සම්පූර්ණ කරන්න. இயேசுவை நோக்கி பார்த்து, යේසුස් වහන්සේ දෙසම බලාගෙන. ஹalleluya, Hallelujah. இயேசுவை பார்த்து ஓடணும். යේසුස් වහන්සේව බලමින් අපි දුවන්න. மனுஷனை பார்த்து ஓடக்கூடாது. මනුෂ්‍යයන් දිහා බලාගෙන අපි දුවන්නට ஏனா கருணாவதி கருணாவை காட்டாது. ඇයිද නම් කරුණාවති කරුණාව දක්වන්නේ නැහැ. தயாவதி தயாவை காட்டாது. ඇයිද නම් දයාවති දයාව පෙන්වන්නේ නැහැ. மேரி மாறி போயிரும். මේරි වෙනස් වෙයි. ஹலோ, ஆமென். ආමේන්. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஆமென். ආමේන්. தேவதாசன் දේවදාසන් பிசாசுதாசனா இருப்பான். යක්ෂයාගේ දාසයෙක් වෙයි. ஹalleluya. Hallelujah. ஆகையால பாரத்தை தள்ளி, ඒ නිසා සියලු බර பாவத்தை தள்ளி, පාපය අහක් කර. பிரச்சனைய தள்ளி ප්‍රශ්නය එපා කර. ஜெயித்தவரை பாருங்க. ජයගත්තා වූ දෙවියන් වහන්සේ දෙස அவர்தான் விசுவாசத்தை தோக்கிறவரும் උන්වහන්සේ තමයි ඇදහිල්ලේ விசுவாசத்தை முடிக்கிறவரும். උන්වහන්සේ තමයි ඒව අවසන්. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. பிரியமானவர்களே, සෙනෙහවන්තේ. அவருக்கு முன்னால இருந்த சந்தோஷம் උන්වහන්සේ ඉදිරියේ තිබුණා වූ ප්‍රීතිය. நால சிலுவையை சுமந்தாராம். උන්වහන්සේ அதனால சிலுவையை சுமந்தாராம். ඒ නිසාද කුරුසිය උසුලගත්තේ. ஆமென். அவருக்கு முன்பாக சந்தோஷம் இருந்துச்சா? උන්වහන්සේ ඉදිරියේ ප්‍රීතිය තිබුණාලු. என்ன அந்த சந்தோஷம்? කුමක්ද ඒ ප්‍රීතිය? என்ன அந்த சந்தோஷம்? කුමක්ද ඒ ප්‍රීතිය? ஹalleluya. හalleluya. ஜஸ்டின் ජස්ටින්. தான் அந்த சந்தோஷம். ජස්ටින් තමයි ඒ ප්‍රීතිය. ஆமென். ආමේන්. மைக்கேல் தான் அந்த சந்தோஷம். බ්‍රදර් මයිකල් තමයි ඒ ප්‍රීතිය. பிராங்க் தான் அந்த சந்தோஷம். බ්‍රදර් ෆ්‍රැන්ක් තමයි ඒ ප්‍රීතිය. ஹalleluya. Hallelujah. நிரஞ்சன் தான் அந்த சந்தோஷம். බ්‍රදර් නිරංජන් තමයි. எட்வர்ட் தான் அந்த சந்தோஷம். බ්‍රදර් එඩ්වර්ඩ් තමයි. கெவின் தான் அந்த சந்தோஷம். டிலான் தான் அந்த බ්‍රදර් சந்தோஷம். නිලාන් තමයි ඒ ප්‍රීතිය. ஹalleluya. හalleluya. ஜீவரத்னம் தான் அந்த சந்தோஷம். සහෝදර ජීවරත්නම් තමයි ඒ ප්‍රීතිය. ஹலோ, உங்களை காப்பாற்றும் சந்தோஷம் ඔබව බේර ගන්නා වූ ප්‍රීතිය. எல்லாவற்றையும் சகிக்க செய்தது. සියල්ලම ඉවසන්නට සැලැස්සුවා. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. බලඟ ඉන්න කෙනා දිහා உங்களை බලන්න. காப்பாற்றும் சந்தோஷம் ඔබව බේර ගන්නා වූ ඒ ප්‍රීතිය. எல்லாவற்றையும் சகிக்க ඒ செய்தது. සියල්ලම දරා ගන්නට සැලැස්සුවා. ஹalleluya. Hallelujah. ஆமென் சொல்லுங்களேன். Amen.
ஹalleluya Hallelujah. பிரியமானவர்களே සෙනෙහවන්තයනි. இயேசு போல යේසුස් වහන්සේ වගේ நீங்களும் நானும் இருக்கணும். ඔබත් මමත් සිටින්නට ඕනේ. ஆமென் சொல்லுங்களேன். Amen. இயேசுக்காக என்னத்தை முடிச்சோம்? යේසුස් වහන්සේ වෙනුවෙන් අපි කුමක්ද අවසන් කළේ? ஆமென் சொல்லுங்களேன். Amen. ஆமென் Amen. ஆமென் சொல்லுங்களேன். Amen. ஹalleluya Hallelujah. ஹalleluya சொல்லுங்களேன். Hallelujah. ஆகையால் பிரியமானவர்களே බැවින් සෙනෙහවන්තයනි. இயேசுவை நினைச்சு பாருங்க. යේසුස් වහන්සේ ගැන ඔබ කල්පනා ஹalleluya Hallelujah. ஹalleluya இயேசுவை நினைச்சு பாருங்க. යේසුස් වහන්සේ அவர் எல்லாவற்றையும் முடித்தார். උන්වහන්සේ සියල්ලම අවසන් කළා. ஆமென். Amen. அவரை ஆணில அரைஞ்சவங்களுக்கும் ரத்தம் சிந்தினார். උන්වහන්සේව කුරුසිපත් කළා වූ අය වෙනුවෙනුත් උන්වහන්සේ ලේ වැගිරුවා. ஆமென் சொல்லுங்களேன். Amen. ஹalleluya Hallelujah. தகுதியே இல்ல, සුදුසුකමක් නැහැ. தகுதியே இல்ல, සුදුසුකමක් නැහැ. அவங்களுக்காக ரத்தம் சிந்தினார். ඔවුන් වෙනුවෙනුත් උන්වහන්සේ ஆகையால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, සෙනෙහවන්ත දේවදරුවෝ. இன்றைக்கு நீங்களும் நானும் අද ඔබත් මම எவ்வளவு சகிக்கிறோம், කොයිතරම් අපි எங்களுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கு பாருங்க. අපිට කොයිතරම් ඉවස්සීම තිබෙනවද? எங்களுடைய மாம்சம் டக்குன்னு வெளியே வருது, අපගේ මාංශය ඉක්මනින්ම එළියට එනවා. எங்களுடைய கோபம் பொந்துல இருந்து வெளியே, අපගේ කෝපය ඉක්මනින්ම ප්‍රකාශ වෙනවා. பொந்துல இருந்து சிஸ்டர், பொந்துல இருந்து. ගුලෙන් ஆஹா சிஸ்டர் சாமிய முன்னோது கேமே உனே ஹலோ ஆ கொஞ்சம் பொறுமை, ටිකක් ඉවසීම கொஞ்சம் சகிப்புத்தன்மை, ටිකක් දරා ஊழியத்துல கொஞ்சம் பாடு, සේවයේ கிறிஸ்தவ வாழ்க்கையில கொஞ்சம் சகிப்பு. ජීවිතේ ටිකක් ඉවස්ස ගැනීම. ஹalleluya Hallelujah. ஆமென். ஹalலே சிலுவையை பார்த்துட்டு කුරුසිය இயேசுவை பார்த்துட்டு යේසුස් වහන්සේව බලාගෙන ஊழியத்தை සේවය வாழ்க்கைய ජීවිතය வாழ்ந்துடணும். ජීවත් වෙන්නට ඕනේ. யாரையும் பார்க்க கூடாது. වෙන කවුරු දිහාවත් බලන්න. சொல்லுங்க யாரையும் பார்க்க கூடாது. ඔබ කියන්න කවුරු දිහාවත් බලන්න. சொல்லுங்க யாரையும் பார்க்க கூடாது. ඔබ කියන්න කවුරු දිහාවත් யாரையும் பார்க்க கூடாது. දිහාවත් බලන්න හොඳ. ஹalleluya Hallelujah. ஆமென். Amen. இயேசுவை மாத்திரம் பாருங்க. යේසුස් වහන්සේ දෙස පමණක් බලන්න. இயேசு முடிச்சாரு. යේසුස් වහන්සේ අවසන් කළා. இந்த நாளில මේ දවසේදී நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ඔබ එක තීරණයක් ගන්න. நான் இயேசுவுக்காக මම යේසුස් වහන්සේ වෙනුවෙන් சில காரியங்களை සමහර කාර්යයන් முடிக்க போகிறேன். ඉවර කරන්නට යනවා. பாவத்தோடு போராடுகிற போராட்டம் පාපයේ සමග පොරබඳින්නා වූ පොරබැඳීම முடிக்க போறேன். මම අවසන් කරන්නට යනවා. வசனத்தோடு போராடுகிற போராட்டம் වචනයේ සමග පොරබඳින්නා වූ පොරබැඳීම முடிக்க போறேன். මම අවසන් කරන්නට வசனத்தோடு இருக்கிற வாக்குவாதம் වචනයේ සමග තිබෙනා වූ විවාදය முடிக்க போறேன். මම අවසන් කරන්නට ஆமென். ආමේන්. ஆண்டவருக்காக ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් வாழ போறேன். ජීවත් වෙන්න. ஆமென். ආමේන්. யார் என்ன சொன்னாலும் කවුරු මොනවා කිව්වා இயேசுவுக்காக යේසුස් වහන්සේ වෙනුවෙන් ஊழியம் செய்வேன், මම සේවය කරනවා. வாழ்வேன். මම ජීවත් වෙනවා. ஆமென். ආමේன். ஹalleluya Hallelujah. எக்காரணத்தை கொண்டும் මම කිසිම කලෙක பின்வாங்க மாட்டேன். පසුබට වන්නේ නැහැ. எக்காரணத்தை கொண்டும் කිසිම හේතුවක් නිසා அதைரியப்பட மாட்டேன். මම අධෛර්යමත් වෙන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. ஹalleluya හalleluya. எல்லாரும் எழுந்து நின்று අපි සියලු දෙනාම නැගිට සිට ஜெபிப்போம். අපි යාඥා කරමු. Thank you Lord.